அண்மை செய்தி. குடியரசு தின தேநீர் விருந்திற்கு தாவேக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆளுநர் தரப்பிலிருந்து குடியரசு தின விழாவிற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும். அந்த நிலையில் தற்போது தாவேக தலைவர் விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, இந்த அழைப்பினுடைய முழு விவரம் என்ன? காயத்ரி, குடியரசு தின விழா அன்று நடைபெறக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய அந்த தேநீர் விருந்திற்கு பல கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்சி தொடங்கிய பிறகு வரக்கூடிய முதல் குடியரசு தின விழா இந்த அன்று நடைபெற இருக்கிறது. அந்த அன்று நடைபெறக்கூடிய இந்த தேநீர் விருந்து நிகழ்ச்சிக்கு தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் பங்கேற்பார்களா இல்லது மற்ற கட்சிகள் போல் புறக்கணிக்கிறார்களா என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் தெரியும். இது விஜய் இந்த முடிவை எடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. காயத்ரி, குடியரசு தின தேநீர் விருந்திற்கு தாவேக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார். புதிதாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய விஜய் பல்வேறு கட்சி சார்ந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அண்மையில் ஆளுநரை அவர் சந்தித்திருந்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக அது மிகப்பெரிய பேசுபொருளாக அரசியல் அரங்கில் மாறியிருந்தது. இந்த நிலையில் ஆளுநர் தரப்பிலிருந்து குடியரசு தின தேநீர் விருந்திற்காக தாவேக தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இது மற்றும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த அழைப்பை அடுத்து தாவேக தலைவர் விஜய் தேநீர் விருந்திற்கு செல்வாரா அல்லது புறக்கணிப்பாரா என்பது போன்ற விவரங்கள் இன்னும் சில நாட்களில் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.